வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நாம் தூதுவளை இலை வச்சு ரசம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய தூதுவளை ரசத்துக்கு தூதுவளை நான் எங்கள் தோட்டத்துலேயே பறிக்க வந்திருக்கேன். பாருங்கள், எங்கள் தோட்டத்தில் தூதுவளை அழகாக பூத்துருக்கு. தூதுவளை சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது. அதனால் நான் தூதுவளை பறித்து இன்றைக்கி ரசம் வைக்கலாம்னு நினச்சிருக்கேன். இதில் முள் இருக்கும் பாருங்கள், ரோஜா முள் மாதிரி இதில் முள் இருக்கும். இந்த முள் படாமல் இதில் இலை பறிச்சுக்கணும். பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் முள் இருக்கும். இப்போ நான் ஒரு கப் நிறைய தூதுவளையில் பறிச்சாச்சு. நான் பறித்த தூதுவளையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நம்ம ஃபைனாக கட் பண்ணணும்னு இல்லை, கொஞ்சம் பெரிய இலையை கொஞ்சம் துண்டு துண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த தூதுவளை ரசத்துக்கு நம்ம தூதுவளையை கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் போல் சின்ன உள்ளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கோவரை போட்டு வச்சுருக்கேன். இனி இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். ரசம்னாலே மெயினாக நமக்கு பூண்டு தான். பூண்டும் நல்ல மிளகும் தான். இப்போது ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், இவ்வளோத்தையும் நாம் இடிக்கல்ல போட்டு இடிக்க போகிறோம். இப்போது இடிகல் எடுத்தாச்சு. இதில் இவ்வளோத்தையும் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு இடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரன்னு இடித்தா போதும், ரொம்ப நைஸாக இடிக்காண்டாம். இந்த மாதிரி பக்குவத்துக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம எடுத்திருந்த பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் நம்ம இடித்து எடுத்தாச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் நல்ல மிளகு, 2 ஸ்பூன் பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம இடிச்சுக்கலாம். பருப்பு போடணும், அப்படி இல்லைன்னா பருப்பு தண்ணி விட்டாலும் ரசம் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் பருப்பு தண்ணி இல்லாததுனால பருப்பு போட்டு இடிக்கிறேன். இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பக்கம் போதும். இந்த மாதிரி நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இதை இனி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் நம்ம மண் சட்டி வச்சுருக்கோம். ரசம் வைக்கிறதுக்கு எப்போவுமே நான் மண் சட்டி தான் யூஸ் பண்ணுவேன். இதில் இப்போ நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம இடிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த இஞ்சி பூண்டு மிளகாய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம்.
நாம் கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தூதுவளையை சேர்த்துக்கலாம். தூதுவளை அந்த ஆயிலே வதங்கணும். இனி இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சின்ன உள்ளி சேர்த்துக்கலாம். அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு துண்டு காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் நாம் பொடிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வதங்கியாச்சு. இதில் நாம் எடுத்து வச்சிருந்தோடைய புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இனி இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இனி இதில் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன். இப்போ நமக்கு ரசம் நுரக்கட்ட ஆரம்பிச்சாச்சு. இது குழந்தைங்களுக்கெல்லாம் வச்சு கொடுக்கலாம். நுரையீரல் சம்பந்தமான ப்ராப்ளம், சளி, இருமலுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல தீர்வாக இருக்கும். சளி வந்தால் தான் வச்சு கொடுக்கணும்னு இல்லை, இல்லாட்டாலுமே நம்ம வாரத்துக்கு ஒருக்கா இந்த தூதுவளையை ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு சளி பிரச்சனைகள் வராது. ரசம் நல்லா கொதிக்க வேண்டாம். இப்போது நல்லா நுர கட்டியாச்சு. இந்த டைம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட தூதுவளை ரசம் சூப்பராக ரெடியாகி இருக்குது. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.